கரியர் வைஸ் இது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பழைய பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து, அதனால பிரச்சனை டபுள் ஆகுது. உங்களுடைய பெயினும் ரொம்ப டீப் ஆகுது. இதுக்கு காரணம் ஈகோவோ, ஆட்டிட்யூடோ இல்ல. அட்டாச்மெண்ட் ஸ்டைல். சோ இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் தான் நம்ம எப்படி லவ் பண்றோம், ரியாக்ட் பண்றோம், அட்டாச் ஆகுறோம்ன்றத டிசைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைப் செக்யூர். இவங்க லவ்ல ஓப்பனாவும் சேஃபாவும் ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட் டைப் இஸ் ஆன்ஷியஸ். இவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்க. நம்மள விட்டு பார்ட்னர் போயிடுவாங்களோன்னு எப்பயும் ஃபியர்ஃபுல்லா இருப்பாங்க. தேர்ட் டைப் அவாய்டன்ட். எமோஷனான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலே அதை ஹேண்டில் பண்ண முடியாம அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. ஃபோர்த் ஸ்டைல் ஃபியர்ஃபுல். அவங்க பார்ட்னர் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்களுடைய ஆட்டிடியூட் நம்மள காயப்படுத்திடுமோன்னு பயப்படவும் செய்வாங்க. ஃபிஃப்த் ஸ்டைல் ஆன்ஷியஸ் அவாய்டன்ட். இதுல ஒருத்தர் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒருத்தர் ரொம்ப ஆன்ஷியஸா இருப்பாங்க. இதனால ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எப்போ உங்களுடைய அட்டாச்மெண்ட் ஸ்டைல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களுக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். உங்க அட்டாச்மெண்ட் ஸ்டைல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல கிளாரிட்டியை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.